தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது மே 24ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு. மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதாவது வருட கிரகங்களுடைய பலன்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு டைரெக்டாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடந்த ஒரு 3 வருடமாகவே பெரிதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான். நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்காதா, மற்ற ராசிக்காரங்க மாதிரி நானும் எப்போ நல்லபடியாக இருக்க போகிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த குரு பெயர்ச்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு தனுசு ராசிக்காரங்க போக போகிறீங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இதில் குறிப்பாக ராகு பகவான் எதுவும் பண்ண மாட்டார். கேது பகவான் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவை கண்டிப்பாக கொண்டுபட்டு விட்டுருவார். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள நிறைய சிக்கலை வரக்கூடிய விட்டுருவார். இந்த டைமில் மட்டும் கணவன் மனைவிகள் கொஞ்சம் புரிதலோடு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. கொடுத்துட்டு மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி இந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே தனுசு ராசி கிடையாது. நான் என்னால் தான் அவன் அப்படி இருக்கிறான், என்னால் தான் இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லியே காட்ட மாட்டாங்க என்றைக்குமே. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக குரு பெயர்ச்சி மூலமாக தனுசு ராசிக்காரங்க போக போகிறீங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 வேலைக்கோ 5,000 வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருக்கும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை இப்போ ஒன்று வேறையாக இருக்கும். நீ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடும் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க எல்லாமே நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க, சம்பளம் அதிகமாக வாங்குறாங்க, நம்மளோட லைஃப் இப்படியே இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில்
உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் அந்த திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான். இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமணமாகாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏதோ வசதி இல்லை, அது இல்லை, வேலை இல்லை, ஏதோ ஒரு ரீசனால் அவங்க பெண் வீட்டு சைடில் எதிர்பார்க்குற அளவுக்கு மாப்பிள்ளைட்டு இல்லாதனால இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு வர போகிறீங்க. இந்த 2025 முடியாதக்குள்ளேயே நீங்கள் விரைவில் திருமண வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்க போகிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான குரு பயிற்சி மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க போகுது. வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க. அதை அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசுவாங்களா, இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்க தனுசு ராசி நேரில் பார்த்தீங்கன்னா நாங்களும் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது சாமி, 6 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன், எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நிறைய தனுசு ராசி நேரில் புலம்பிட்டு இருக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த 2025 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். காதலில் அதிகமாக கடந்த காலகட்டங்களில் தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு, மனக்கசப்பு, இல்லை தேவையில்லாத பேச்சால் பார்த்தீங்கன்னா இந்த லவ் பிரேக்கப் ஆயிரும். இல்லை அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லை கேஸ்ட்டு வேறு, வசதி கம்மியாக இருக்குது, ஏதாவது ஒரு ரீசனால் பிரித்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கலை தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக பொறாமைப்பட போகிறாங்க. உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களை பற்றி வெளியே போயும் பொருளையும் பேச போகிறாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடன் தான். இப்போ நீங்கள் ஒரு போய் தனுசு ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா கடன் எவ்வளோங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க. எப்படியும் அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதுங்க, எனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசையுமே கிடையாது, கட்டி முடிச்சுட்டு அப்படின்னா வட்டியெல்லாம் கட்ட தேவையில்லை, நிம்மதியாக இருந்துக்குங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த வருடத்துக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர், அதாவது புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. இந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை நண்பராக இருக்கலாம், தெரிந்த ஒரு உறவினராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு வழிகாட்டத்துக்கு தனுசு ராசிக்காரங்க போக போகிறீங்க. கண்டிப்பாக இவர்களை கூட இருக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களுக்கு நிச்சயமாக இவங்களே உங்களை வழிநடத்த செல்லக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாக உள்ளது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க.